அப்படி இருளில் வாழும்போது பக்தி செய்ய வேண்டும். இப்போ அமாவாசைன்னு சொல்கிறது சூரியன், பூமி, சந்திரன் இப்படி இருக்கு. இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அமாவாசை வருது. இப்போ நம்ம பூமியில் இருக்கிறோம், சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனில் படுது. இப்போ அது பிறைகளாக பௌர்ணமியாக தெரியுது. எப்போ சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனில் படாத அளவுக்கு பூமி மறைச்சு கொள்ளுதோ அப்போ சந்திரன் நமக்கு பூமியிலிருந்து காட்சி அளிக்கிறது இல்லை. ஆக சந்திரன் தெரியாது. எப்போ சந்திரன் இந்த பூமியிலிருந்து தெரியலையோ அன்றைக்கு அமாவாசைன்னு சொல்கிறோம். இது அண்டத்தில் நடந்துட்டு இருக்கிற வேலை. அதே விஷயத்தை நம்ம அகத்தில் எடுத்துட்டோம்னா, சூரியன்கிறது அறிவாகவும் சந்திரன்கிறது மனதாகவும் எடுத்துட்டோம்னா, இந்த உடலானது உடல் தன்மை எப்போ அறிவுக்கும் சந்திரனுக்கும் இடையில வந்து அறிவினுடைய ஆற்றல் சந்திரனுக்கு வராமல் போகுதோ அன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் அமாவாசையாக இருளில் வாழ்பவனாக இருக்கிறான்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இருளில் வாழும்போது பக்தி செய்ய வேண்டும் என்பதையும் உணர்ந்து